கோவையில 10 வயசு சிறுமிய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை அவங்க வீட்டு வாசல்ல விளையாடி இருக்குது. அவங்க அம்மா உள்ள இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்கிறாரு. இந்த பக்கத்துல இருக்கிறவன் தெரிஞ்சவன் நினைக்கிறேன். அவன் தான் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு போயிருக்கிறான். அதன் பிறகுதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை இப்ப கடைசியில இறந்து போச்சு. இதுவும் கொடூரமா இறந்து போயிருக்கு. அந்த நியூஸை கேட்கிறப்பயே உண்மையா பதறுது. ஒரு குழந்தையோட பாதுகாப்புன்றது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம், பள்ளி, இந்த சமூகம், காவல்துறை, அரசு இவங்க எல்லாருக்குமே ஒரு குழந்தையோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுல ஒரு பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு சமூக வலைதளத்துல வர வீடியோக்களை நாம ஒரு சம்பவமா பார்க்காம, ஒரு சாதா வீடியோவா பார்க்காம, கிராஸ் ஆகாம அதுல இருந்து என்ன பாடம் நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விஷயத்த தான் நாம பார்க்கணும். இந்த பொறுப்புகள் இருக்கிற பெற்றோர்கள் குறிப்பா நம்ம குழந்தைய எங்கேயுமே அவ்வளவு சீக்கிரம் அனுப்பக்கூடாது. அக்கம் பக்கத்துல அவங்க கூப்பிட்டா போற அளவுக்கு கூட நாம அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை வளர்க்கக்கூடாது. நம்மளுடைய ரத்த உறவுகளை தவிர்த்து மாமா, அண்ணன், தம்பி, வெளியாட்கள் யாரா இருந்தாலும் அவங்க வெளியாட்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வளருங்க. எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நாம வளர்க்கணும். அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் வரவே வரக்கூடாது. நம்ம குழந்தைய நாம சேஃபா பாத்துக்கணும். நம்ம கண்ணும் கருத்துமா நம்ம கண்ணுக்குள்ள வச்சுக்கணும். இந்த அரசும் காவல்துறையும் என்ன பண்ணும், ஒரு விஷயம் நடந்துட்ட பிறகு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த அரசு தண்டனை பெற்று தர முயற்சி பண்ணும். இந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். போன உயிர் கண்டிப்பா திரும்ப வரவே வராது. இனிமேல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா இந்த சமூகம் மாறுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். இந்த தப்பு பண்ணானுங்க பாருங்க, இவனுங்களுக்கு சட்டம் தெரியுமா, இல்ல நம்ம சட்டத்து மேல பயம் இல்லையா, பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறா என்னன்றது தெரியல. தொடர்ந்து குழந்தைகள் மேல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் என்னவும் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சட்டத்தின் மேல பயம் இல்ல தெரியலையா, இதேதான் நமக்கு ரிப்பீட்டடா போகுது. ஏன்னா ஒரு அரசு கண்டிப்பா தண்டனை பெற்றுத்தரதான் முயற்சி செய்யும். பட் குற்றத்தை தடுக்கணும்னா நாம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நம்மளுடைய குழந்தைகளை நாம பாதுகாப்பா நாம வச்சுக்கணும். குழந்தைகளை மானிட்டர் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். சோ அதே மாதிரி ஒரு குழந்தைய தொட்டா தப்பு, இந்த குழந்தைய தொடக்கூடாது, அது குழந்தை அந்த குழந்தைகிட்ட எதுவுமே கிடைக்காது அப்படின்னு பாக்குற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு. அந்த எண்ணம் இல்லாதவங்களாலதான் இப்ப இந்த மாதிரி சமூகம் சீர்கெட்டு போயிருக்குது. நாம குழந்தைகளை இனிமேல் பத்திரமா பாத்துக்கணும். இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு போனாதான் நாம இந்த மாதிரி விஷயம் நடக்குது, நாமளும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம குழந்தைகளை விளையாட போறப்ப கூட மானிட்டர் பண்ணணும். நம்ம குழந்தைகிட்ட கேட்கணும், யாராவது புதுசா இன்னைக்கு பேசினாங்களா, பழகுனாங்களான்னு சொல்லிட்டு. கடைக்கு அனுப்புறப்ப கூட குழந்தை கூட போங்க நீங்க. ஏன்னா நாம சேஃபா இருக்கணும், நாம சேஃபா இருக்கணும். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோ. என்னைக்குமே ஒரு விஷயம் ஆயிட்ட பிறகு, ஒரு சத்தமா நடந்துட்ட பிறகு நாம அதுல எந்த தீர்வுமே நம்ம தேட முடியாது. மன உளைச்சலுக்கு தான் நாம ஆளாகும். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. உண்மையில ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த சம்பவத்தை.